everyone, நான் Jazee. Welcome back to Jazee's recipes. இன்றைக்கு வீடியோவில் உளுந்து வடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உளுந்து எடுத்து 2 hours ஊற வச்சுக்கோங்க. நான் 250 கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து கவர் ஆகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. டூ ஹவர்ஸ் மாதிரி ஊறினதுக்கு பிறகு தண்ணியை வடித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆகும் வரை பிளெண்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு 10 நிமிஷம் மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்கொண்டால சரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண உளுந்துற கலர் இன்னும் லைட் கலர் ஆகும். அப்படி லைட் கலராக மாறும் வரை நீங்கள் பீட் பண்ணணும். இப்போ இந்த அரைச்ச உளுந்து மாவுக்கு வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அண்ட் மிளகு மணி கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. அதோட அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு, கட்டர்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு லேட்டாக செய்வோம்னு நினைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பொரிக்கக்கிட்ட உளுந்து வடை சரியான எண்ணெய் குடிக்கும். ஸோ அரைச்ச உடனே பொரிக்க பாருங்கள். உளுந்து மாவோட சரியான கன்சிஸ்டன்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமாண்டா இப்படி தண்ணியில் கொஞ்சம் எடுத்து போட்டிங்கண்டா மாவு தண்ணியில் மிதக்கணும். அப்போ தான் அது சரியான கன்சிஸ்டன்சியில் ஈக்குதுன்னு அர்த்தம். இப்போ வடையை பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட் உங்களோட கையை தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு மாவை கொஞ்சம் எடுத்து விரலால் நடுவில் ஓட்டையை போட்டு எண்ணெயில் மெதுவாக வச்சுருங்க. ஒவ்வொரு வடைக்கும் நீங்கள் தண்ணியில் கையை கொஞ்சம் நனைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை கையில் ஒட்டாமல் ஈஸியாக எண்ணெயில் விழும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து வடை ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபுட் பிக்சர்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe to Jazee's recipes and click on the bell icon for more updates.